சமைக்கட்டுமா? சமைக்கலாம், ஆனா காய்கறி அரிசி பருப்புன்னு எதுவுமே வாங்கலம்மா. ஏனுமே தான் போய் வாங்கலான்னு இருக்கேன். நேரம் காலையிலக்கு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சாப்பிட்ட உடனே வேணா சூரிய வேலைக்கு போட்டோம். நம்ம அப்படியே போய் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து மதியத்துக்கு உட்காந்து சமைப்போம். பாட்டி ஹோட்டல்லையா? ஆமாம்மா, உன் அத்தைக்காரி தானே ஹோட்டல் வச்சிருக்கா. அங்க போய் சாப்பிட்டுருவோம் வாங்க. பாட்டி அம்மாவோட கடையிலையா? ஆமையா? இல்ல பாட்டி, அம்மா வருத்தப்படுவாங்க, அங்க போக வேண்டாம். இங்க பாருப்பா சூர்யா, உங்க அம்மா வார்த்தைப்படுவாங்கிறதுக்காக இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருந்தா நல்லாவா இருக்கும்? ஒதுங்கி ஒதுங்கி போனா கடைசி வரைக்கும் ஒதுங்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் சேர்ந்துக்கிடவே முடியாது. பாட்டி சொல்றது கேளு. வாப்பா அங்க போய் டிபனை சாப்பிட்டுட்டு உங்க அம்மாட்ட பேசிட்டு வருவோம். அப்பதான் உங்க அம்மையும் உன் கூட பேச ஆரம்பிப்பா, வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிப்பா. இல்ல பாட்டி வேண்டாம். அம்மா நான் செஞ்ச தப்பு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால நான் வரல பாட்டி, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன், அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். எம்மாடி பாட்டி, அப்படினா நம்ம மட்டும் போயிட்டு வருவோமா? பாட்டி என்ன பார்த்தாலும் அத்தை கோவப்படுவாங்கல்ல. கோவப்படட்டுமா, அதான் நல்லது. மனசுல இருக்க கோவத்தை வெளிய பேசிட்டானா கோவம் குறைஞ்சிரும். இப்படி ஒதுங்கி இருந்தீங்கன்னா கோவம் இன்னும் கொஞ்சம் கூடிட்டே தான் போவோம். ஏன் மகளை பத்தி எனக்கு தெரியாதா? என்னி 2 வார்த்தை ஏசிட்டாலே அடுத்த நேரம் என்கிட்ட வந்து சமாதானமா பேசுவா. அதை வச்சுதான் சொல்லியே வாங்க போவோம். சூர்யா நீ வாரியா இல்லையாப்பா? இல்ல பாட்டி நான் வரல, நான் வேலைக்கு கிளம்புறேன், அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா பாட்டி, நம்ம போயிட்டு வருவோமா? சரி பாட்டி. சூர்யா நானும் காலேஜுக்கு போகணும். நீயும் எங்க கூட வந்து சாப்பிட்டுட்டு கொண்டு போய் என்னைய காலேஜ்ல விட்டுறேன். வேண்டானு, காலேஜுக்கு இப்ப போக வேண்டாம். உங்க அம்மா இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. காலேஜ்ல வந்து உன்னை கூட்டிட்டு போனாலும் போயிருவாங்க. அதனால ஒரு வாரம் பார்த்துட்டு பிறகு போலாம். நான் மட்டும் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரேனு. சரி சூர்யா, அப்ப நீ எங்க கூட வாயா, அத்தை கடையில போய் சாப்பிடலாம். இல்லனு, சொல்றது கேளு. அம்மா இனி பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. நீயும் பாட்டியும் வேணா போயிட்டு வாங்க. சரி சூர்யா. வாங்கம்மா உட்காருங்க. சரோஜா வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா, இந்த பிள்ளையா சரோஜா மார்மாவா? சூர்யாக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாலே அந்த பிள்ளையா இது? ஆமா, அந்த பிள்ளை தான் என் பியாத்தி, என் மகனோட பிள்ளை. இப்போ சரோஜாவோட மார்மாவா, என் பேரனுக்கு பொண்டாட்டி. அப்படியே உங்க மகன் பிள்ளை இவதானோ? ஆமா ராசப்பு, என் மாவ சொல்லல. ஆமா, சரோஜா சொன்னா, அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. ஏதோ அவசர அவசரமா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா. எனக்கு இந்த பிள்ளை யாரும் தெரியாதுல, அதான் கேட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டால என் மாவளோட மார்மாவா? சரிம்மா. நல்லா அழகா இருக்கா. சூர்யாக்கு பொருத்தமான ஜோடிதான். இததான் எதிர்பார்த்தேன். யார் பார்த்தாலும் 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாவே. அது மட்டும் இல்லாம 2 பேரும் மனசார விரும்பிட்டாவே. இப்படி இருக்க பிள்ளைல சேர்த்து வைக்காம இருக்க முடியுமா ராசாப்பு? நீயே சொல்லு. சாரஜா வார்த்தைப்படியான்னு சொல்றியே, அதுக்குதான் சொல்லியே. இதுல வார்த்தைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் முன்னாலதான் கல்யாணமே முடிஞ்சிச்சு. அவதான் தாயே கெட்டியான்னு சொன்னா. கெட்டுன பிறகு வார்த்தைப்பட்டுட்டு கிடக்கா. என்னத்த சொல்ல, பாவம் எல்லாம் சரியாயிரும். சரி, அவ கோவம் கொஞ்சம் குறையட்டும். என்ன என் பாளைய வீட்டுல பிள்ளைகளை கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருக்கேன். என்ன சோறு கீரை எதுவுமே பொங்கையில, சாமானும் வாங்கையில. அதுக்காக பட்டினி கிடக்க முடியுமா? சரி, 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன் பிள்ளைய. அப்படியம்மா, உங்க பேரங்க? அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான். நானும் என் பியாத்தியனா சாப்பிட வந்திருக்கோம். அப்படியா? இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேவா ஆபீஸ்க்கு போயிட்டான்? ஆமா, ஆபீஸ்ல கல்யாணம் சொல்லி லீவ் எடுக்கல. அவிய வீட்ல ஏற்பாடு பண்ண கல்யாணம்னா ஒரு 2 வாரம் லீவு தருவாங்களாம். அதுவும் பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்தாதான் தருவாவே. இது திடீர்னு நடந்த கல்யாணம்ல, நேத்து ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு. அதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டான். அவன் அங்கேயே சாப்பிட்டுக்கிறிய பாட்டின்னு சொல்லிட்டாதான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு இங்க வந்தேன். அப்படியா? என்னம்மா சாப்பிடுறிய? ஏன் பியாத்திட்ட கேளு. எம்மா பியாத்தி, என்னம்மா சாப்பிடியா? எனக்கா 2 இட்லி போதும். எம்மாடி பியாத்தி, 2 இட்லி எப்படி பத்தா? வாசாப்பு ஒரு 4 இட்லி வச்சு வடைய வச்சு கொடு பிள்ளைக்கு. சரிம்மா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு இட்லியே வச்சுட்டா. சரிம்மா உட்காருங்க, இந்த வச்சு தாரேன்.
எம்மாடி பியாத்தி, உங்க அத்தை கடையில இட்லி சூப்பரா இருக்கம்மா. அவ சமையல் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சாப்பிட்டு பாரு. பாட்டி, அதான் அத்தை வீட்லயே சாப்பிட்டுருக்கேன் பாட்டி. அது வீட்டுல, இது கடையில. சாப்பிட்டு பாரு, நித்த இங்கதான் வரணும்னு சொல்லுவா. சரி பாட்டி. இந்தாங்க சாப்பிடுங்க. எம்மாடி பியாத்தி, சாப்பிடுமா, நல்லா இருக்கும். சரி பாட்டி. நீங்க சொன்னது உண்மைதான் பாட்டி, சூப்பரா இருக்கு. ஆமாமா, நல்லா இருக்கு, சாப்பிடு. சரி பாட்டி. ஷை, என்ன கேவலம் இது? ராணி, கேவலம் இல்லம்மா, இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாமா, நீ வந்து உட்காரு, நான் இட்லி வாங்கி தரேன். சாப்பிட்டு போமா, சூப்பரா இருக்கு இட்லி. ஷை, வாய மூடுங்க. உங்களால தான் இந்த மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கைக்கு இவ ஆசைப்பட்டு வந்திருக்கா. நான் நினைச்ச மாதிரியே என் பிள்ளைய நடு ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிட வச்சுட்டியே. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். ராணி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. நாங்க ஒண்ணு நடு ரோட்ல இருந்து சாப்பிடல, பிச்சை எடுத்து சாப்பிடல. சொந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டியே. உங்க மகள மாதிரியே என் பிள்ளைய ஆக்கிட்டீல நீங்க. இவளை நான் எப்படி வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? இவ கல்யாணத்தை நான் எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னடானா ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நடு ரோட்ல உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கிய. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏய் அனு, இதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தியோ? இப்ப சந்தோஷமா இருக்கா உனக்கு? அம்மா, சே, உன் வாய்னால என்னை அம்மான்னு சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இல்ல. என் வீட்டுல நீ எப்படி இருந்தா? இப்படியா பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா? வெக்கமா இல்ல நடு ரோட்ல உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு? இதுல என்ன வெக்க வேண்டியிருக்கு? அவ சொந்த ஹோட்டல்ல தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, ரூபா நாங்க கொடுக்கோம். வாய மூடுங்க. உங்களால தான் இவ வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. நான் இவளை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ என்னடானா ஒரு குப்பை மேட்டுக்கு ஆசைப்பட்டு குப்பையில வந்து உட்கார்ந்துருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இனி இது எப்பவுமே மாற போறது இல்ல. வாழ்க்கை இனி எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். சை, பார்க்கவே கேவலமா இருக்கு. அம்மா, உன் வாய்னால அப்படி சொல்லாதேன்ட்டேன். நீ என்னை பொறுத்த வரைக்கும் சரியான துரோகி. எனக்கு நீ பிள்ளையல்ல, நான் உனக்கு அம்மாவல்ல. எம்மாடி பியாத்தி, அழாதம்மா. பாட்டி, அம்மா எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க பாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. ஆமா கணக்கா, அவ பேசுறதுல நீ பெருசா எடுத்துக்கிடாதே. உங்க அம்மா முன்னாடி நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டணும்மா. அப்பதான் அவ திமிர்ல அடங்கும். நீ கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடு. சூர்யாவை கட்டிக்கிட்டான்னா உங்க அம்மா இப்படி ஆசிட்டு போறா. பெரிய பணக்காரனை கட்டியிருந்தா உங்க அம்மைக்கு குளு குளுன்னு இருந்திருக்கும் போல. இவனை கட்டின உடனே தான் இப்படி பேசிட்டு போறாம. நீ இதெல்லாம் நினைச்சு வார்த்தைப்படாதே. இப்படி நினைச்சு நினைச்சு வார்த்தைப்படியதா இருந்தா நீ காதலிச்சிருக்கவே கூடாதுமா. உனக்கு சூர்யா வேணுமா வேண்டாமா? வேணும் பாட்டி. நீ சூர்யாவை தான் காதலிக்கிறவங்கள தான் கட்டிக்கிடணும்னு சொல்லியிருந்தா உங்க அம்மா கட்டி வச்சிருக்க மாட்டாமா. பாட்டி, உங்க ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து காட்டுங்க, அதுதான் எனக்கு பெருமை. ஆளாதம்மா, கண்ணத்தோட. சரி பாட்டி. ரோசப்பக்கா, இங்க என்ன நடக்குது? யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுவீங்களோ? சரோஜா, உங்க அம்மா. அம்மே அம்மே, என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்க அம்மா கிடையாது. எனக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் துரோகனா? வேற துரோகத்தை என்னத்த சொல்லியதுன்னு தெரியவில்லை. என்னமோ இவன் மகனை கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான் பேசுவா. எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்தை நடத்தியிருக்கு. நீ கல்யாணத்தை ஏமாத்தி நடத்தி வச்சேன்னு சொல்லு. இதுல என்னைய கூட்டி சேர்த்து வச்சுட்டு நான் தான் பண்ணி வச்சேன்னு சொல்லாத. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்ப எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தா? வேற எதுக்கு வருவாவே? டிபன் கடையில டிபன் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். கடை எல்லாருக்கும் பொதுல தானே வச்சிருக்கியே. தெருவுல கடை வச்சா எல்லாரும் தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படிதான் நாங்களும் வந்திருக்கோம். ரூபா கொடுத்து இட்லி வாங்கியாச்சு, சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஆமா, நல்ல வருவிய. ரோசப்பக்கா, என்னது இதெல்லாம்? சரோஜா, கஸ்டமரா வந்திருக்காவ, நான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காவ. சாப்பிட்டுட்டு போட்டுமே. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. சாப்பிட்டுட்டு போன பிறகு நான் கடைக்கு வந்துக்கிறேன். குவாண்டிட்டி இன்னைக்கு வேணும் போட்டோம், நாளைக்கு என்ன பண்ணியான்னு பாத்துருவோம். நாங்க தினந்தோறும் இனி வருவோம், என்ன பண்ணியான்னு பாப்போம். எம்மாடி பியாத்தி, நீ சாப்பிடுமா. அவ கடக்கா ஒரு நாள் நீ மர்மவளே கொஞ்சம் தான் பாரா, நீ பாத்துக்கிட்டே இரு. நெட்ட மாதிரி நேத்து அந்த பிள்ளையா அவளுக்கு தெரியாம வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தால. ராணியக்கா என்ன சொன்னாவ? அவளுக்கு தெரிஞ்சிட்டா? மறுபடியும் அங்க வேலைக்கு போனியா?
நேத்தே வேலைக்கு போயிட்டேனே. அப்படியா? அது எதுவுமே சொல்லலையோ? சொல்லலையாவா? வேலைக்கே வராத போயிருந்தாவ, பயங்கர ஆச்சு. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, மாணிக்கத்தா இருக்காவல்ல, அவியதான் எனக்கு சப்போர்ட் பண்ணாவ. அதனாலதான் என்னால அங்க வேலை செய்ய முடியுது. ராணியக்க மட்டும் இருந்திருந்தவனா இனி துரத்தி அடிச்சிருப்பாவ. மைனி, அப்ப நீங்க தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? கிட்டத்தட்ட நான் தான் கூட்டிட்டு போயிருப்பேன்னு கெஸ் பண்ணிட்டாவ. ஆனா நீங்க 2 பேரும் வந்து உதவி செஞ்சேன்னு அவளுக்கு தெரியாது. ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? நான் உங்களை பத்தி கேட்டா நீங்க என்னடான்னா எங்களை பத்தி சொல்றீங்க? இல்ல, நான் மட்டும் தனியா கூட்டு போயிருக்க முடியாதுல்ல. நீங்க 2 பேரும் உதவி செஞ்சதுனால தான் என்னால கூட்டிட்டு போக முடிஞ்சுச்சு. அது மட்டும் அவங்களுக்கு தெரியாது. நெட்ட மாதிரி என்ன சொல்லியா? அப்படின்னா அவைய கண்டுபிடிச்சிட்டாவளோ? இல்ல செல்லமாக்கா, கண்டுபிடிக்கல. ஆனா கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டாவ. அவங்களுக்கு சந்தேகம் பூரா யாமையில தான் இருக்கு. ஆனா என்ன உறுதியாவல ஆயிடுச்சு, நாங்க வேலை செய்ய முடியாது. மைனி, அப்படின்னா நீங்க அங்க வேலைக்கு இனி போவாதங்க. வீட்ல இருந்து சோறு கறி ஆக்குங்க மைனி. நான் சோர்கரி ஆக்குனா எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தருவியா? நீ சோர்கரி ஆக்கா, நீ இருந்தா நாங்க வேலை செய்ய பிடிக்கலங்க. வந்துட்டா என்ன சொல்லியிருக்கு. நெட்ட மாதிரி அவியலுக்கு டவுட் வந்துச்சு, ஆனா கன்ஃபார்ம் ஆகல, அப்படிதானே? ஆமாக்கா, கன்ஃபார்ம் மட்டும் ஆச்சு. என்னால அங்க வேலை செய்ய முடியாது. ஆமா, ராசாத்தியக்கா நீங்க கல்யாணத்துக்கு வந்தது கண்டுபிடிச்சிட்டாவளோ? சீச்சி, இல்ல, அதெல்லாம் அது கண்டுபிடிக்கல. கேட்டுச்சு, நாங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டோம். கோயிலுக்கு போனோம்னு சொன்னீங்களா? கோயில்ல தானே கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு டவுட் வரலையோ? மைனி, டவுட் வராத மாதிரி நாங்க பேசி அடிச்சிட்டோம். அவியலுக்குலாம் எங்க மேல ஒரு துளி டவுட் கூட வரையில. இனியும் டவுட் எல்லாம் வராது. நீங்க உங்க மேல ராணியக்காக்கு டவுட் வராம பாத்துக்கிடுங்க மைனி. அப்பதான் அந்த வேலையில உங்களால நிலைச்சிருக்க முடியும். ஓஹோ, அப்படியா? அப்ப சரி, ராசாத்தியக்காவை பார்த்தா நான் சொல்லிடுறேன். நீ நெட்ட மாதிரி விளாட்டு கூட அப்படி சொல்லி தொலைச்சிடாதே. அப்புறம் எங்களால அங்க வேலை பார்க்கவே முடியாது. அந்த ஆள ராசாத்தியக்கா எங்களை அடிச்சு துரத்திடுவாவே. தயவு செஞ்சு இதை மட்டும் அவகிட்ட சொல்லிடாத, நான் சொல்லிட்டேன். நீங்க போய் ராசாத்தியக்கா கிட்ட சொன்னா நான் சும்மா இருப்பேனா? நீங்க தான் அந்த பிள்ளைய கடத்திட்டு வந்தீங்கன்னு ராணியக்கா கிட்ட போய் சொல்லி விடுவேன். செல்லமாக்கா பாத்தீங்களா இந்த இழுவை எப்படி மோசமா இருக்கா? நீ அவ கடக்காவ ஏதோ காமெடியா சொல்லிட்டு இருக்கா. நீ மட்டும் போய் சொல்லிடாத, அப்புறம் எல்லார் வேலையும் போயிடும், அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, அந்த பிள்ளைய உங்க மைனி ஏத்துக்கிட்டாவளா? எங்க ஏத்துக்கிட்டாவ? எங்க மைனி அந்த பிள்ளை வீட்டை விட்டு துரத்தி விட்டாவல. அவளை மட்டும் இல்ல, மகனையும் சேர்த்து துரத்திட்டாவ, அம்மையும் சேர்த்து துரத்தி விட்டாவ. மைனியோ உங்களை துரத்தலையா? என்ன எப்படி துரத்த முடியும்? நான் என் புருஷன் வீட்டுல எல்லாம் இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க மைனி கண்ணிலே நான் படையில. ஏன் நெட்ட மாதிரி உன்னை ஏசுவாவளோ? வேற ஏசாம என்ன கொஞ்சவா ஜீவாவ? முழு விவரம் அவளுக்கும் தெரியாது. தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், துரத்தி அடிப்பாவ. மைனி, என்னது முழு விவரம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நெட்ட மாதிரி என்னது சொல்ல? ஏக்கா, நான் தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு உதவி செஞ்சேனே, அவளுக்கும் தெரியாதுக்கா. அதெல்லாம் தெரியும். நீங்க தானே அந்த பிள்ளைக்கு சேலை கட்டி விட்டு கூட்டிட்டு வந்தீங்க. சேலை கட்டி விட்டேன், கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிருப்பாவ. இல்ல, சரோஜாக்காக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நீங்களும் அந்த வீட்டு பக்கம் போயிடாதுங்க மைனியோ. அப்புறம் முக்கிய குறிப்பு, குழம்பு வாங்க போனேன், கூட்டு வாங்க போனேன்னு அந்த பக்கம் போயிடாதுங்க. வீட்லயே சமைக்கிறதுக்கு பழகுங்க. நெட்ட மாதிரி நாங்களுமே இன்னைக்கு சரோஜாக்கா கடை பக்கமே போகல. அவியலே மன வருத்தத்துல இருப்பாவ. நம்ம போய் என்னத்த பேசுறதுன்னு நாங்க அங்க போகவே இல்லை. ஆமாக்கா, நானும் போகவே இல்லை. நாளைக்கு தான் போய் பார்க்கணும். பாருங்க, கவனிப்பெல்லாம் பழமா இருக்கும். இழுவ, எங்க மைனிட்ட மட்டும் ஏதாவது சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்க, அப்புறம் ராசாத்திய கிட்ட போய் உங்க 2 பேரையும் சொல்லி கொடுத்து விடுவேன். ஐயோ, நெட்ட மாதிரி எவ்வளவு சொல்லி தொலைச்சிடாத. இழுவ வாய் திறக்காம நான் பாத்துக்கிறேன். என்னது இழுவையா? அது வந்து ஷில்பா ஒரு ஃப்ளோல வந்துட்டு நீ தப்பா எடுத்துக்கிடாதே. செல்லமாக்கா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ராணி அக்காவோட இன்னொரு மகன் வந்துட்டா. அப்படியா? அந்த பிள்ளை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அந்த பிள்ளையா அப்படியே அவிய அம்மையை உச்சி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? குணம் ஆவாதோ? செல்லமாக்கா, பாக்க ராணி அக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனா குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அனுப்புல நல்ல பிள்ளை, என்கிட்டயே நல்லா பேசுவா. சித்தின்னு என்னைய சுத்தி வருவா. ஆனா இந்த பிள்ளை எப்படின்னு பழகி பார்த்தா தான் தெரியும். மைனி, இந்த பிள்ளையையும் கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிடாதங்க யாருக்காது. ஆமா, எனக்கு வேற வேலையில பாரு, இதே வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு இழுவ, நடந்த விஷயத்தெல்லாம் இதுலயே மறந்துட்டு போயிரு. இல்லனா இதோட உன் புருஷன் வீட்டுக்கு ஓடி போயிரு. அங்க சொன்ன இங்க சொன்னேனே, அங்க பேசுனேன் இங்க பேசுனேன்னு ராணிக்கா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்க, உனக்கு ராசாதிகா வீட்டுல வேலையே எல்லாம் பண்ணி விடுவேன். ஐயோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பழப்புல மண்ணெலி போட்டுருவே போல இருக்கே. அந்த பொம்பளையே அதுக்கு ரூபாயை பிடிச்சே இதுக்கு ரூபாயை பிடிச்சேன்னு மாச சம்பளத்தை ஒழுங்கா தர மாட்டேங்கி. ஒரு நாள் லீவ் போட்டாலே 500 1000 பிடிச்சிருது. இருந்தாலும் வேற எங்க வேலைக்கு போய் தொலைகிறதுன்னு அங்கேயே வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நீ என்னடானா அதை சொல்லி கொடுப்பேன் இதை சொல்லி கொடுப்பேங்க. இங்க பாரு நெட்ட மாதிரி, இவ உன்னைய சொல்லி கொடுத்தானா நீ அவளை சொல்லி கொடு. என்னையெல்லாம் எவ்வளவு மாட்டி விட்டுறாதுன்னு சொல்லிட்டேன். சரிக்கா, அவ சொல்லி கொடுத்தானா அவளை மாட்டி விட்டியே. அவ உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டா எனக்கு தெரியாது. இழுவே நீங்களே பாத்துக்கிடுங்க. நான் வரேக்கா, வேலைக்கு நேரம் ஆயிட்டு. பாய்.